என்ன செட்டு பார்க்குற? அடமானலாம் வைக்க வரல, விற்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கணக்கு போட்டு சொல்லு. நீ வழக்கமா அழகு தானே வைப்ப, இப்போ என்ன விற்கணும்னு சொல்ற? ஒழுங்கா சொல்லு, இந்த தாலி யாரோடது? அட, என்ன இப்படி சந்தேகப்படுற? இது என் பொண்டாட்டி தாலி தான். மாமியாருக்கு உடம்பு முடியல, ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. கையில் வேறு துட்டு இல்லை. அதான் பொண்டாட்டி தாலியை விற்று பணம் கொண்டு வர சொன்னிச்சு. பொய் சொல்லாதே, இது உன் ஒய்ஃபோட தாலியே கிடையாது. அவங்க கழுத்துல மஞ்ச கயிறு தான் இருக்கும், நான் பார்த்துருக்கேனே. இது கண்டிப்பா திருட்டு நகை தான். இதை நான் வாங்கினா ரிஸ்க். செட்டு, இது திருட்டு நகைலாம் இல்லை செட்டு, நல்ல நகை தான். வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் கொடு. அடமானம் வச்சு வேணா பணம் தரான், அதுவும் 10,000 தான் தருவேன். என்ன செட்டு முகமுடி போடாமே கொள்ளடிக்கிற? இதை பாரு, அடமானம் வைக்கிறதே ரிஸ்க் தான். நீ ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால பணம் கொடுக்குறேன். செட்டு, கூட ஒரு 10 ரூபா கொஞ்சம் சேர்த்து கொடு. அதெல்லாம் இல்லம்மா. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமாவே இருக்கே. என்ன நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? ஒண்ணும் கிடைக்கல மேடம். மேடம், பேண்ட் செட்லாம் கழட்டி பார்த்தாங்க மேடம். ஏச்சி வாய் மூடு. மேடம், நான் திருந்திட்டேன் மேடம், என்ன நம்புங்க. சரி சரி, இவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க, நான் வீட்ல போய் புக் கொடுத்துட்டு வரேன். Okay, சரியா? ஏய் போடா. நம்ம உசுரை கொடுத்து ஆட்டையை போட்டு வந்தோம், கடைசியா கையை விட்டு போயிடுச்சே. பிரபு, துர்கா தாலியை தொட்டு விடுவாளா? என்ன விடுங்க சார். சார், இப்ப நகை என்கிட்ட இல்லை சார். சொல்றா, எந்த சைடு கடையில் வித்த? வா, என் கூட வந்து காட்டு. நான் விற்கல சார். இப்ப அந்த நகை என்கிட்ட இல்லை சார். என்ன விட்டுருங்க சார். இங்க பாரு, அந்த நகை எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு 1 லட்ச ரூபா பணம் தரேன், தயவு செஞ்சு நகையை திருப்பி கொடுத்துரு. என்னது, 1 லட்சமா? இங்க பாரு, நான் ஒன்றும் சும்மா சொல்லல, கண்டிப்பா 1 லட்ச ரூபா தருவேன். அந்த நகையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. சத்தியமா அந்த நகை இப்ப என்கிட்ட இல்லை சார். அது திரும்ப கிடைக்காத இடத்துக்கு போயிடுச்சு. ஏய், என்னடா சொல்ற? உண்மையை சொல்லு, நகை எங்கடா போச்சு? சார், கோவப்படாதீங்க சார். நகையை சேட்டு கடையில் வைக்கலான்னு தான் போனேன். ஆனா அங்க என்னாச்சுன்னா, சார் விடுங்க சார். சார் சார் விடுங்க சார், விடுங்க. நீ தப்பிக்க முடியாது. விடுங்க சார். சரி சரி, இவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புங்க, நான் வீட்ல போய் புக் கொடுத்துட்டு வரேன். Okay, சரியா? இதான் சார் நடந்தது. உங்க நகை இப்ப இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் இருக்கு. அது திரும்பி வாங்க முடியாது சார். சரி, நான் போய் வாங்கிக்கிறேன், நீ போ. அம்மா, இதோ வரேன்டி. இந்த காஃபி. காஃபி தூள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, அதனால லைட்டா தான் போட்டிருக்கேன், குடி. என்னம்மா, காலையில நான் ஊறுகாய் போட போகும்போது சொல்லிருந்தா நான் காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எங்க காலையில 3 பேரையும் ரெடி பண்ணி வெளியில அனுப்பணும், அந்த அவசரத்துல சொல்லவே மறந்துட்டேன். சரி, சூடு ஆறிட போகுது, குடி. நீ குடி. என்ன துர்கா, இன்னைக்கு நேரமா வந்துட்ட? எல்லாம் மேகலா மாதவிக்கு பயந்துதாம்மா. என்ன சொல்ற துர்கா? உங்களுக்கே தெரியுமே, மேகலாவும் மாதவியும் நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அதான் நான் மேகலாக்காக புக் வாங்கியிருக்கேம்மா. நான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வந்தா அப்போ மேகலா வீட்ல தான் இருப்பா.
நான் வாங்கிட்டு வந்த புக்க அவ வாங்கிக்கவே மாட்டா. அதான் அவளுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். சரிம்மா, என்னங்க மேகலா வந்த உடனே இதை கொடுத்துருங்க. சரியா? அம்மா, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்களோ இல்ல அக்காவோ வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லுங்க. சரியா? நீ வருத்தப்படாத துர்கா. மேகலாவும் மாதவியும் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே மனசு மாறிடுவாங்க. இந்த நிலைமை ஒரு நாள் கண்டிப்பா மாறும். நீயும் சந்தோஷப்படுவ. ஆமா துர்கா, விடியாத இரவன் ஒண்ணு கிடையாது. தங்கச்சிங்க ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குக்கா. நான் சொன்னதை நினைச்சு நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிம்மா. என்ன புக்ஸ் வாங்கியிருக்கா? என்னது புக்ஸ்குள்ள தாலி கிடக்கு? தாலி கிடக்கா? என்னம்மா சொல்ற? ஆமா குந்தவை, தங்க தாலி பாரு. ஆமா, இது தங்க தாலி தான். ஆனா புது தாலி இல்ல, பழைய தாலி மாதிரி இருக்குமா? குடு. பழைய தாலி தான். ஆனா தாலி எப்படி இந்த பேக்குள்ள வந்துச்சு?